ஆசிரிய உதவியாளராக பணியாற்றிய கல்யாணி திருநாவுக்கரசு என்பவர் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை சந்தித்து ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். தான் ஆசிரிய உதவியாளராக பணியாற்றியதாகவும் தனக்கு 27 லட்சம் ரூபாய் சம்பள நிலுவை இருப்பதாகவும் தான் ஓய்வூதியத்தினை கூட பெற முடியாத வகையில் இருப்பதாகவும் இதற்கு காரணம் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் என்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை பொதுவெளியிலே முன்வைத்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பிலே வடக்கு மாகாண பிரதம செயலாளராக இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் ஒரு பதில் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். குறித்த உதவி ஆசிரியருடைய சம்பளம் எதுவும் நிலுவையில் இல்லை எனவும் அவருக்கு வழங்க வேண்டிய தொகை அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி தெரியப்படுத்தியிருக்கின்றார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம். இந்த வேளையில் இந்த இணைந்திருக்கிற உங்களை ஊடகவியாளர் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த வேளையிலே நான் நினைக்கிறேன் கடந்த 26 மார்ச் பங்குனி மாதம் ஒரு செய்தி ஒன்று இந்த ஊடகத்தினாலே செல்வி கல்யாணி திருநாவுக்கரசுடைய ஆசிரியர் சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்று ஊடக பரப்பிலே பரவலாகி அது சம்பந்தமாக கௌரவ ஆளுநர் எனக்கு இது சொந்தமான ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு பகிரங்க அலுவலர் என்ற வகையிலே பொதுவாக ஊடகங்களுக்கு நாங்கள் செய்திகளை வழங்குவது என்பது சில வரமுறைக்குட்பட்ட வகையிலே இன்றைய இந்த நிகழ்வினை கௌரவ ஆளுநர்களுடைய அனுமதியோடு இன்றைக்கு இந்த செய்தியை பயிரலாமல் நினைக்கின்றோம். காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால், வடக்கு மாகாணத்தினுடைய நிர்வாகம் சார்ந்ததாகவும் குறிப்பாக நிதி சார்ந்ததாகவும் அந்த குற்றச்சாட்டுகள் எழுந்த வகையிலே, குறிப்பாக செல்வி திருநாவுக்கரசு கல்யாணியுடைய ஆசிரியருடைய அந்த கோரிக்கை என்பதை பொறுத்தளவிலே கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய நீண்டகால ஒரு கோரிக்கையாக வந்து இந்த கௌரவ ஆளுநர்களாக இருந்த பல ஆளுநர்களால் பரிசீலனிக்கப்பட்ட அந்த நியமனங்கள் அதை உருவப்படுத்தியிருந்தது. அந்த வகையிலே குறிப்பாக எங்களுடைய அந்த நியமனம் என்பது ஒரு ஆசிரிய உதவியாளராக நியமனம் வந்து ஒரு அமைச்சரவை தீர்மானத்தினுடைய மேற்கோள் அடிப்படையிலே எங்களுடைய மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவாலேயே ஆசிரியர் உதவியாளர் என்று வழங்கப்பட்டிருந்த ஒரு நியமனம். பின்பு அதே நியமனத்திலே அவருடைய 3 நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த வேளையிலே அந்த ஆசிரியர் தன்னுடைய அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக தன்னுடைய அந்த நியமனங்களுக்கு குறிப்பிட்ட அந்த தேவைப்பாடுகளை நிறைவேற்ற முடியாமல் இருந்த காலத்தோடு மட்டுமல்லாமல், பின்பு இடைக்காலத்திலே அவருடைய தொடர்ச்சியான வருகை இல்லாத காலங்களிலே அவர் இந்த பதவியை விட்டு விலகியதாக நியமிக்கப்பட்டிருந்த முடிவுறுத்தப்பட்டிருந்தார். பின்பு கௌரவ ஆளுநருடைய கட்டளையின் ஊடாக அவர் தன்னுடைய சேவையிலே மீளச் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அந்த வகையிலே குறிப்பாக நிர்வாகத்தை பொறுத்தளவிலே நிர்வாகம் சார்ந்ததான தீர்மானங்களை விட நிதி சார்ந்த தீர்மானங்களை பொறுத்தளவிலே சில கட்டுப்பாடுகள் ஒரு பகிரங்க அளவில் இருக்கின்ற வகையிலே இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முழுமையாக ஆராய்ந்திருந்தோம். அந்த வகையிலே எங்களுடைய செயலாளர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினூடாக இந்த நியமனங்கள் தொடர்பான அந்த விடயங்களையும், அதே போன்று எங்களுடைய உள்ளக கணக்காய்வாளர் ஊடாக அது தொடர்பான கொடுப்பனவுகள் சம்பந்தமான விடயங்களையும் ஆராய்ந்திருந்தோம். அதை எங்களுடைய மாகாண பணிப்பாளர் வலய பணிப்பாளர் ஊடாக அந்த கோவைகளை சரிபார்த்த வகையிலே குறிப்பாக இந்த ஆசிரியரை பொறுத்தளவிலே அவருக்கு பதவி வரிதாக்கல் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து அவருடைய நிதி சம்பளத்தினுடைய காலப்பகுதிக்குரிய அந்த கட்டணங்களை கௌரவ ஆளுடைய பணிப்பிலே எங்களுடைய அதுக்குரிய நியமன கட்டளையில் இருந்த அதிகாரிகள் வழங்கியிருந்தார்கள். அந்த வகையிலே இவருக்கான எந்த சம்பள நிலுவைகளோ அல்லது அவருடைய கொடுப்பனவுகளாக இருந்தவைகளோ எந்த கொடுப்பனவுகளும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய தேவைகள் இல்லாத நிலையை கண்டிருந்திருக்கோம். அது மட்டுமல்ல, இது தொடர்பான எங்களுடைய நிதி பிரமாணத்துக்கு அடிப்படையான நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தமான விடயங்களை பொறுத்தவரை பார்த்த வகையிலே அவ்வாறான எந்த விடயங்களையுமே எங்களுடைய திணைக்களங்களிலோ நாங்கள் அதை தயாரிக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, குறிப்பாக அந்த கொடுப்பனவுகள் ஒருவரால் அதை கையாடல் செய்திருக்க முடியும் என்ற வகையில் அந்த கோரிக்கை குறிப்பாக எங்கள் சார்ந்ததாக குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அது சம்பந்தமாக வேதனையோடு நாங்கள் எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் சேர்ந்த சேவையிலே இவ்வாறான சம்பவங்களிலே நாங்கள் அந்த ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுது உண்மையாக நாங்கள் வேதனை அடைகிறோம். குறிப்பாக வடக்கு நிர்வாகத்தை பொறுத்தளவிலே எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுதிலும் பொதுவாக வடக்கினுடைய நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள் பல்வேறு மட்டங்களிலே மெச்சக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு காரணமாக அர்ப்பணிப்புள்ள சேவையாளர் கூட எங்களுடைய மாகாணத்திலே இன்னமும் வேலை செய்கிறார்கள் என்ற அந்த செய்தியையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்வதோடு, இது சம்பந்தமாக எங்களுடைய நியமனத்துக்கு உட்பட்ட வகையிலே நான் நினைக்கின்றேன் அவருடைய அந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்பதற்காக ஒரு கௌரவ ஆளுடைய கட்டளையோடு ஒரு குழுவை நியமித்து அது தொடர்பான மேலதிக முன்னடவடிக்கைகளை எங்களால் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைவாக நாங்கள் மேற்கொள்வதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். நன்றி. சந்திப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டதான நோக்கம் ஆசிரியர் பகிரங்கமாக பொதுவெளியில் ஒரு தனிநபர் ஒரு அரசு அதிகாரி மீது குற்றச்சாட்டை முன்வைச்ச அடிப்படையில் இந்த ஊடக சந்திப்பு ஒழுங்கு செய்யப்படுது.
அது தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அன்றைக்கு அந்த ஊடக சந்திப்பாளர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் முன்னிலையில கலைக்கையில் நாங்கள் அந்த இடத்துல இருந்தாங்க சார். நாங்கள் சொன்ன விஷயம் அந்த உங்களால் பெண்களும் முற்று முழுதாக நிறுத்தப்பட்டு உங்களால் சரியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத சொல்லியிருக்கிறார். தந்த வாழ்வியல் வந்து விளங்குமோகன் என்ற தனிப்பட்ட நபரால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றார். இந்த அது அந்த பழிவாங்கல் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களோட விளக்கத்தில் அதை சொல்றீங்களா? இல்லை, அடிப்படையாக என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையாக நாங்கள் உண்மையாக நாங்கள் ஆரம்ப காலத்தில் அவள் ஒரு கருணையோட பரிதாபத்தோடு தான் நம்முடைய பிரச்சனையை நாங்கள் அணுகி இருந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்வாக ரீதியாக நாங்கள் அணுகின்ற பொழுது எங்களுக்கு இருக்கப்படுகின்ற இந்த தத்துணிவு அதிகாரங்களுக்கு ஊடாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடிய வகையில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு நிதி சம்பந்தமான விடயங்களை கையாளுகின்ற பொழுது நேரடியாக பொறுப்பு சொல்லுகின்ற கணக்கீட்டு உத்தியோகின்ற வகையில் சில பொறுப்புகள் எங்களுக்கு வரும். குறிப்பாக நான் முன்னாடி சொன்னது போன்று அந்த ஆசிரியருடைய கோரிக்கையை பொறுத்தளவிலே குறிப்பாக இந்த செயலகம் ஆளுநர் செயலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் அவருடைய கோரிக்கையை அறியும். அது மட்டுமல்ல, அவருடைய நிலையை பொறுத்தளவிலே நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவருக்கு வழங்கி இருந்தோம். குறிப்பாக அவருக்குரிய பயிற்சி கலாசாலையிலே அவர் பயின்றுவதற்கான அனுமதியை கொடுத்திருந்தோம். பின்பு அதற்குரிய நியமன கடிதங்களை செய்திருந்தோம். ஆனால் அவர் அதை நிறைவேற்ற முடியாமல் போன ஒரு காரணங்களால் எங்களால் தொடர்பு அழைக்க முடியாமல் இருக்கும். குறிப்பாக என் சார்ந்ததாக அது சொல்லப்படுகின்ற கோரிக்கையை பொறுத்தளவிலே நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட தாக்குதலாக இல்லை தனிப்பட்ட இலக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் அதை பற்றி நான் நினைக்கிறேன் ஓய்வடைந்த பின்பு தான் நான் அதை பற்றி பகிரங்கமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். வணக்கம். நான் வினோதினி. நான் வவுனியா. நான் ஒரு ஊடகவியலாளர். வணக்கம். நான் குறிப்பிட்ட சில காலம் வந்து டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல்ல லண்டன் மற்றும் மூடலுக்கு எதிரான சட்ட ஆலோசனை பிரிவில் வேலை செய்திருந்தேன். 2020ஆம் ஆண்டுல குறித்த அம்மாவை வந்து நான் சந்திச்சிருந்தேன். சந்திக்கும் போது அவ இதே பிரச்சனை எனக்கு சொல்லி இருந்தவா. அதே டைம்ல நாங்க வந்து அவ வேலை செய்ததாக சொல்லப்படுகின்ற அந்த வலய கல்வி பணிமனைக்கு தகவல் அறியும் சட்டத்தினூடாக அவளோட விஷயங்களை நாங்க கேட்டிருந்தோம். அந்த தகவல்ல கூட அவருக்கு சம்பள நிலுவை இருக்குதுன்றத உறுதிப்படுத்தி இருந்தாங்க. எங்களுக்கு தொடர்ச்சியா அவளோட வேலை செய்ய இல்லாம போனது, அவளோட அந்த அவ மன அழுத்தத்தில் இருக்கிறதால அவ நடுக வந்து சத்தம் போடுறது அப்படியான ஒரு விஷயத்தால எனக்கு அந்த நேரங்கள் அந்த கொரோனா காலங்கள்ல அவளோட தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாம போனது. ஆனா அவருக்கு வந்து சம்பள நிலுவை இருக்குன்றத வந்து அந்த நிறுவனங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த தகவல்கள்லையுமே வந்து உறுதிப்படுத்தி இருந்தாங்களே. அதான் என்னடா குறிப்பாக காலப்பகுதிகளில் அந்த நியமனங்கள் கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த வலயங்களில் எவ்வாறாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று நான் நினைக்கிறேன் கௌரவ ஆளுநரோடு நாங்கள் ஒரு குழுவை அமைத்தோம் என்று சொன்னால் அது சம்பந்தமான முழு ஆவணங்களையும் திரட்டி அது தொடர்பான நடவடிக்கையை நாங்கள் முன்கொண்டு வருவதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு போராடிட்டு இருக்கிறாங்க. இதனூடாக அவருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று சொன்ன சந்தோஷம். நாங்கள் நன்றி. கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 வருஷம் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 2001 கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக நான் அவருடைய அந்த கோரிக்கை நான் அறிவேன்.